بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العظيم وقال سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أعطيت جوامع الكريم صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم புகழனைத்தும் சர்வபூர்வ வஸ்துக்களின் சகல தேவைகளை சதாவுடன் எடுத்துக்கொண்டு செய்கின்ற ஏகமலோ நம்புநாளனை அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் உரித்தாகுக. இன்னும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா விஜயத்தில் வேதர் கண்மணி நாயகம் குமான் நபிகள் குமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிப்படையாமல் பின்பற்றிய சத்திய வழியில் வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஆகாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாய் நிலவட்டும் ஆகுக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அருள்புரியா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஒரு இடத்திலே பேசும்போது அஸ்ஸலாம் சலாத்தை எட்டுவீர்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அஸ்ஸலாமு கப்லல் கலாம், உங்கள் பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சலாத்தை கொண்டு தொடருங்கள், ஆரம்பிங்கள் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற போற்றப்படுகின்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 மீலாதுன் நபி விழா என்று கொண்டாடப்படுகிறது. அரசு விடுமுறை விடுக்கின்றது. 14ஆம் தேதி என்று இருந்ததை 17ஆம் தேதியாக மாற்றி மீலாதுன் நபியினுடைய கொண்டாட்டத்தை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற அந்த கொண்டாட்டத்தை அரசு பொது விடுமுறையாக விடுத்திருக்கிறது. அன்பர்களே, கொண்டாடப்படுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தவர்கள் தான். கொண்டாடப்பட வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான். ஏனென்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளிலும் எத்துறைகளை எடுத்துக்கொண்டாலும் அத்துறையின் வழிகாட்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பவியலை எடுத்துக்கொண்டால் அறிவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அரசியலை எடுத்துக்கொண்டாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும் நாயகத்தின் வழிகாட்டுதல் என்று எதுவும் இல்லை. அதுபோல சமூகவியலை எடுத்துக்கொண்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர்களுடைய வழிகாட்டல் தான். இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அத்துறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பங்கு இருக்கிறது. ஒருவன் ஒரு துறையை எடுத்து அந்த துறையில் எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் என்றால் அந்த துறைக்கு சிறந்த தலைவர் இருக்கலாம் என்றாலும் அவரை விட ஒரு படி மேலாக பெருமானாருடைய வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். இன்று வந்த விஞ்ஞானிகள் அல்ல, என்று எப்பேற்பட்ட அறிஞர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை விட பன்மடங்கு பெருமானாருடைய வழிகாட்டுதல் சிறப்பாக தான் இருக்கும். இக்காலத்திற்குட்பட்டவர்கள் இக்காலத்திற்குண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார்கள் என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மறைந்த 1400 வருடங்கள் கழித்தும் இக்காலத்திற்குண்டான பிரச்சனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பார்த்தால் அக்காலத்திலேயே தீர்வு சொல்லியிருப்பார்கள். இது பெருமானாரினுடைய சிறப்பு. பிறக்கரும் பேரு
பெரும் புண்ணியம் இந்த உம்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா துறைகளையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் இன்று இருக்கின்ற இலக்கியம், சுய முன்னேற்றம், அரசியல் போன்ற இந்த துறைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு சிறந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறது என்றால் பேச்சாற்றல். இந்த பேச்சாற்றலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்து விளங்கினார்கள். சிறந்த பேச்சாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்வதற்கு முன்னால் ஒரு சில அறிஞர்கள் அவர்கள் பேசிய பேச்சுக்களை நாம் நினைவுபடுத்தும் போது இன்றும் வாழுகின்றார்கள் பேச்சுக்களால், அவர்களுடைய வார்த்தைகளால். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3 தகர விஷயங்களை எல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இன்றும் பேசப்படுகிறது. அவர் சொன்னார் என்று இல்லை, ஆனால் அதை பேசப்படுகிறது. அந்த பேச்சில் அவர்கள் வாழுகின்றார்கள். அதே போல அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், உறக்கத்தில் உருவாவதல்ல கனவு, உன்னை உறங்காமல் செய்வதே கனவு என்று சொன்னார்கள். அந்த பேச்சு இன்னும் அவர்கள் மறைந்தும் அவர்களுடைய காலங்களை கடந்தும் அந்த பேச்சு வாழுகின்றது. இதெல்லாம் ஒரு சிறந்த பேச்சுக்கு உண்டான ஒரு முன்மாதிரி. அன்றைய காலத்தில் இருந்த குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் எப்ப இந்தியாவுக்கு விடுதலையை எப்படி அறிவிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவரு கொஞ்சம் ஜோதிடத்துல கொஞ்சம் முத்தி போனவர். அதனால ஜோசியர்கிட்ட போய் கேட்கிறாரு, எப்ப நாளைக்கு நல்ல நாளான்னு கேட்கிறாரு. ஜோசியர், நான் காலை நல்ல நாள் இல்லை, நைட்டே நீங்க ஆரம்பிங்க, விடுதலையை அறிவிச்சிருங்க, சுதந்திரத்தை சொல்லிருங்க அப்படின்ற செய்தியை சொல்லும் போது இந்த விஷயத்திலெல்லாம் உகப்படாத, இந்த விஷயத்திலெல்லாம் நம்பிக்கை கொள்ளாத பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இரவு நேரத்தில் இந்தியாவுக்கு விடுதலை விடப்படுகிறது பேசுகின்றார். பேசும்போது இவ்வாறு சொன்னார், at the stroke of midnight when the world is asleep, India will awake to life and freedom என்பதாக. உலகம் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது இந்தியா விழித்துக் கொண்டது என்பதாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுவார். அவர்களுக்கு உகப்படவில்லை என்றாலும் அந்த வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது. உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சுதந்திரத்தின் பக்கம், ஒரு வாழ்க்கையின் பக்கம், ஒரு முன்னேற்றத்தின் பக்கம் இந்தியா விழித்துக் கொண்டது என்ற இந்த வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கின்றது. எல்லா நம்பிக்கைகளுக்கும் பின்னால் இந்த வார்த்தை வாழுகின்றது அல்லவா அன்பர்களே? அதே போலதான் இந்த மாதிரியான அந்த நேரத்துக்கு தகுந்த பேச்சுக்களை அதையெல்லாம் விட அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுய மன இச்சையின்படி பேசக்கூடியவர்கள் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அல்லாஹ் எதை அறிவித்துக் கொடுக்கின்றானோ அதை பேசக்கூடியவர்கள் பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சாட்சி பிரகடனம் பேசுகின்றான், சாட்சி சொல்லுகின்றான் அல்லாஹ் குர்ஆனிலே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று வரை வாழ்ந்த தலைவர்கள் எத்தனை பேச்சு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை தலைவர்களுடைய பேச்சு, அந்த பேச்சு பிசிறு தட்டப்படாமல், அந்த பேச்சினுடைய வார்த்தைகள் கூட மாற்றப்படாமல் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதா? இங்கே சாட்சி இருக்கின்றது. பெருமானாருடைய பேச்சு அல்லாஹ் அறிவிக்காமல் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர்களுக்கு பின்னால் வந்த நான் சொல்றதை எழுதி வைக்காதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதற்கு பின்னாலும் பெருமானார் மறைந்ததற்கு பின்னால் அது எழுதி வைக்கப்பட்டது. அது எழுதி வைக்கப்பட்டது. புகாரி என்ற கிரந்தம், முஸ்லிம் என்ற கிரந்தம், அதே போல திர்மிதி, நஸஈ, இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற எத்தனை பெரும் பெரும் கிதாபுகள் அதை யார் அறிவித்தார், எப்படி அறிவித்தார், அறிவித்தவர்களுடைய வரலாறு முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய ஹதீஸை தொட்டவர்கள் எல்லாம் சிறந்து விளங்கினார்கள்.
தொட்டவர்களை எல்லாம் வாழ்க்கை பேசியது, வரலாறு பேசியது. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வேறு எந்த சமூகமும் பெற்றிருக்கிறதில்லை. எந்த சமூகமும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெற்றெடுக்கவில்லை. எந்த சமூகமும் இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியை, ஒரு ஆதியை, ஒரு மஹ்தியை, இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நெறிக்குரிய தலைவரை எந்த சமூகமும் பெற்றெடுக்கவில்லை. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தன்னுடைய பிரசங்கத்தை, இஸ்லாமிய அழைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலை குன்றிலே ஏறி நின்று, மக்காவிலே இருக்கின்ற சஃபா மலை குன்றிலே ஏறி நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து பேச ஆரம்பிக்கின்றார்கள். எப்பொழுது தெரியுமா? நம்ம நுஸலத் வ அன்பிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்று இந்த ஆயத்து இறங்கியது. உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக, அவங்களுக்கு முதல்ல இஸ்லாத்தை பற்றி எற்றி வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகின்றார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஸஃபா மலைக்குன்றின் மீது, சஃபா மலைக்குன்று மீது ஏறுகின்றார்கள். ஏறிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுனாதி ஃபஜஅல யுனாதி யா பனி ஃபிஹ்ர், பனி ஃபிஹ்ர் அவர்களே, பனி ஃபிஹ்ர் கூட்டத்தார்களே இங்க வாருங்கள், பனி அதி கூட்டத்தார்களே வாருங்கள், நீ புத்தூரி குறைஷ், குறைஷி குலத்தவர்களே, குறைஷி பெண்மணிகளுடைய வயிற்றில் பிறந்தவர்களே வாருங்கள் வாருங்கள் கூப்பிடுறாங்க. அந்த அழைப்பு யாருக்கெல்லாம் கேட்கலையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மக்களை அனுப்பி அவங்களை எல்லாம் வெளியே வர சொல்றாங்க. அந்த நேரத்தில் அபூ லஹபும் குறைஷிகளும் வெளியே வருகின்றார்கள். வெளியே வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஆரம்பிக்கின்றார்கள். என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فقال أرأيتكم لو أخبرتكم عن أن الخيل بالوادي تريد أن تغير عليكم أكنتم مصدقين. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இந்த வாதிக்கு பின்னால், இந்த பள்ளத்தாக்குக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை நிற்கின்றது, அந்த குதிரைப்படை உங்களை அடிப்பதற்காக தயாராகி வந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கேட்கிறாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக் அமீன், பெருமானார் உண்மையாளர், நம்பிக்கையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்கு முன்பே வாங்கிவிட்டார்கள் அந்த அரபிகள் இடத்துல. அதனால இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த மக்கள் இருந்து சொல்றாங்க, நஅம் யா ரசூல் முஹம்மதே, ஆமா நீங்க சொன்னீங்கன்னா, மா ஜர்ரபுனா அலைக இல்லா சிதுகன், உங்க வாழ்க்கையில நாங்க உண்மையை தவிர வேற ஒன்றையும் கண்டதே இல்லையே, நீங்க சொன்ன உண்மையாதான் இருக்கும் என்று அந்த மக்கள் பெருமானார் கேள்வி கேட்டு அவர்களை சிந்திக்க வைத்து அதற்கு பின்னால் அவர்களே பதில் சொல்ல வைக்கின்றார்கள். அவர்களையே பதில் சொல்ல வைக்கின்றார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஃபஇன்னி நதீரும் லகும் பைன யதை அதாபின் ஷதீத், கடுமையான அதாபுக்கு முன்னால் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று பிரகடனத்தை பெருமானார் ஆரம்பித்தார்கள். ஒரு கேள்வி கேட்டு சிந்திக்க வைத்து அந்த மக்களை தெளிவுபெற வைத்து அவர்களே பதில் சொன்னதற்கு பின்னால் தன்னுடைய பிரசங்கத்தை சஃபா மலையிலே ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் அந்த பிரசங்கம் சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருந்தது, ஒரு மயக்கத்தில் இருந்து தெளிவுபட வைக்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இந்த பிரசங்கத்தை பற்றி ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த பிரசங்கத்தை பற்றி பேசும்போது அவர்கள் பேச வைத்து அவர்களை தெரிய வைத்து இந்த அற்புதமான உரை இருக்கின்றதே, இது இஸ்லாத்தினுடைய வெற்றிக்கு துவக்கம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இது ஒரு அருமையான ஒரு முறையாக இருக்கின்றது. இந்த மாதிரியான முறையை கொண்டு ஒரு பேச்சை ஆரம்பித்தால் அந்த பேச்சு வெற்றி பெறும் என்பதாக அந்த ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசுவான். பேசும்போது தில்க பியமீனிக யா மூசா, தில்க வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா உங்க கையில என்ன இருக்கு? அல்லாஹ்க்கு தெரியாத கையில மூசா அலைஹிஸ்ஸலாம் குச்சி வச்சிருக்காங்கன்னு. ஆனா அல்லாஹ் என்ன கேட்கிறான், மூசாவே உங்க கையில என்ன இருக்கு? அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் குச்சியை பார்த்தாங்க. என்ன
ஒரு அந்த மக்களுக்கு மத்தியிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டு அவர்களை தெளிவு பெற வைக்கின்றார். இது ஒரு வெற்றிக்குண்டான ஒரு பேச்சாக இருக்கின்றது என்பதாக ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு அவ்வாறு தான் இருந்தது. பெருமானாருடைய இஸ்லாத்தின் முதல் பிரகடனமே, இஸ்லாத்தினுடைய முதல் பேச்சே பொறி பறக்கக்கூடிய பேச்சாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அபூ லஹப் குறைஷியினுடைய பெரிய பெரிய தலைவர்களுக்கு முன்னால், மதிக்கப்படுகின்ற தலைவர்களுக்கு முன்னால் தலையே தூக்கி பார்க்க முடியாது என்று அடிமைகள் குடித்து ஒழுகி கிடக்கின்ற அந்த தலைவர்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பேச்சை கொண்டு ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது இன்னொரு அழகிய உதாரணங்களை சொல்லலாம். மக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெறாங்க. வெற்றி பெறுகின்ற அந்த நேரத்தில் மக்காவிற்குள்ளே போகின்றார்கள். 2 ரக்அத்துகளை தொழுகின்றார்கள். தொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து அந்த காபத்துல்லாஹ்வுடைய அந்த கதவுடைய நிலவை முடித்துவிட்டு அந்த மக்களை பார்த்தே கேட்கிறாங்க, நீங்க என்ன நாடுகின்றீர்கள் என்பதாக கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, எல்லாம் எங்க அண்ணன், என் அண்ணன் பையன், என்னுடைய மாமா பையன், அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அழகா. எப்படி சொன்னாங்க தெரியுமா? அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு துரோகம் செஞ்சாங்க. ஒவ்வொரு சகோதரர்கள் தேடி கணத்துல தள்ளி விட்டாங்க. ஏன்னா தம்பியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமில குடிச்சு வச்சுட்டு கடைசியில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திகழ்ச்சி இந்த நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், லா தஸ்ரீபு அலைக்கும் யௌம், லா தஸ்ரீப் அலைக்கும் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். உங்களுக்கு இன்றைய நாள் அனைவர்களுக்கும் விடுதலை கொடுக்கப்பட்டு விட்டது. யாரும் எல்லாரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். அல்லாஹ் உங்களை எல்லோரையும் மன்னித்து விட்டான். அவன் அர்ஹமுர் ராஹிமீன் என்று இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் மன்னிக்கப்பட யாரும் பிரிபட மாட்டார்கள். அபூ சுஃபியான் தலைவர் உள்ளே பெருமானார் என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லையே. இந்த அம்மா அவங்க நினைக்கிறாங்க, உமதுல பெருமானாருடைய தந்தை பெரிய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் அவருடைய ஈரல் கொலை அறுத்து கடித்தோமே, என்ன செய்ய போறாங்க தெரியலையே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போறாங்களோ இருந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல ஒரே ஒரு வார்த்தை, உங்களை இந்த நாள் விடுதலை, இவங்கள் யாரையும் இன்றைய நாளில் எந்த ஒரு நோய்களையும் செய்ய மாட்டார்கள், யாருக்கும் கைவிட மாட்டார்கள், யாரையும் சிறைபிடிக்க மாட்டார்கள், அனைவர்களுக்கும் விடுதலை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலையோடு கூடிய மதுக்கலத்தையும் பாவத்தையும் மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்ன நேரத்தில் எல்லோரும் தாரை தாரையாக இஸ்லாத்தை தழுவினார்கள். பெருமானாருடைய அந்த நுணுக்கமான அந்த பேச்சு அந்த சஹாபாக்கள் அனைவரும் சாரை சாரையாக இஸ்லாத்தை ஏற்று வைக்க வைத்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல ஒருத்தவங்க தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு பிற்காலத்தில் எகிப்து பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை வெற்றி பெற்ற ஒரு பெரிய ஒரு ஜெனரலாக போர்ப்படை தளபதியாக தலை தாங்கியவர்கள். அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு பெருமானாருடைய நீண்டகால எதிரி. உஹதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக நாம் வீழ்ந்து விடக் கூடாது என்பதை போராடியவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அதுல பங்கு வகித்தார். அகல் போர் நடந்தபோது எப்படி அகல் குழியை தாண்டலாண்டு திரும்ப முயற்சி செய்து தோற்று போனவர்கள் ஒருவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் தனியா இஸ்லாத்தை தழுவிட்டார். இஸ்லாத்தை தழுவுவதற்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்றாங்க, நான் எல்லா போருக்குண்டான எல்லா கேடையும் ஈட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்கன்னு ஒரு சஹாபி மூலியமா அழைப்பு கொடுக்கிறாங்க. போயிட்டு வராங்க. அம்ர் இப்னு ஆஸ் எல்லாம் ஆச்சரியமா போச்சு. அம்ர் இப்னு ஆஸ், உங்களை நான் இந்த படைக்கு தளபதி ஆக்கின்றேன், உங்களுக்கு நிறைய கனிமத்து பொருள் வரும், அதை நீங்க வச்சுக்கலாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு பதில் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த காசுக்காக வேண்டிய கனிமத்திற்காக வேண்டிய இஸ்லாத்தை தருவதில்லை, அல்லாஹ்வின் தூதரான உங்களுக்காக வேண்டிய இஸ்லாத்தை தருவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. பெருமானார் சொன்னாங்க, நல்லவங்களுக்கு நஅமுல் மாலி ஸாலிஹி லில் மர்இ ஸாலிஹி,
நல்லவர்களுக்கு காசு இருக்கிறது நல்லதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் வெளிப்பாடுதான் அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு பெருமானார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்துட்டாங்களே என்றதுக்குண்டான வெளிப்பாடுதான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு பிற்காலத்துல பெரிய பெரிய போருக்கெல்லாம் ஜெனரலாக போர்படை தளபதியாக தலை தாங்கி அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு பல போரை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருடைய வார்த்தை அப்படிப்பட்ட மகோன்னதமானது, பெரிய கண்ணியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊதீது ஜவாமிஉல் கலீம், நான் வட்டுமுழு ரத்தின சுருக்கம் ஒரு சின்ன வார்த்தையை சொன்னா அதுல பெரும் அர்த்தங்களை அடக்கி இருக்கின்ற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சின்ன வார்த்தையை தான் சொல்லுவாங்க, அதுல பல விஷயங்களுக்கு அதுல பதில் இருக்கும். பதிலை தேடினால் பெருமானாருடைய வார்த்தைகளில் பதில் இல்லாமையா? அல்லாஹு அக்பர். எந்த காலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களும் ஆயத்துகளும் வந்து முன்னால் நிற்கின்றதே, அதற்கு ஒரு விடுதலையாக, அதற்கு ஒரு பதிலாக பெருமானாருடைய வார்த்தைகள் நிற்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருடைய வார்த்தை சஹாபாக்களுடைய கல்வை எப்படி மாற்றியது என்றால் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஹக்கீம் பின் ஹிசாம் என்றவர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மச்சானுடைய சொந்தக்காரங்க. அவங்க ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கொஞ்சம் வயசு மூத்தவங்க, 13 வயசு மூத்தவங்க. 120 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். நீண்ட காலங்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை. பின்பு இஸ்லாத்தை இந்த மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் தழுவினார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வந்து அவங்களுக்கு 100 ஒட்டகை கனிமத்தா கொடுத்தாங்க, கனிமத் பொருள் இருந்து கொடுத்தாங்க. இன்னும் எனக்கு தேவைன்னு கேட்டாங்க. தேவைன்னு கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். போதும் என்ற மனப்பாங்கு உள்ளவர்களுக்கு அந்த பொருள் பறக்கத்தமையும். ஹிசாமே, ஹக்கீம் பின் ஹிசாமே, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், போதும் என்ற அந்த மனப்பாங்கு உள்ள அந்த பறக்கத்தான அந்த காசுக்கு எப்பயுமே அல்லாஹ் அதுல பறக்கத்து வச்சிருப்பான். ஆனா நம்ம வேணும் வேணும்னு சொல்லி அதிருப்தியான நப்சுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தீராது. அதுல அல்லாஹ் பறக்கத்து வச்சிருக்கவே மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இப்படி கடைசி ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னாங்க, அதாவது கொடுக்கின்ற கரம் வாங்குகின்ற கரத்தை விட உயர்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை எவ்வளவு அழுத்தமாக பதிந்திருக்கும். அல்லாஹு அக்பர். அதற்கு பின்னால் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், இனி ஒருபோதும் யாரிடத்திலும் எதுவும் வாங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். பெருமானார் இடத்திலே காலத்தில் எப்படி மாறி போனார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் கலீஃபாக்கள் அழைத்து அவர்களை கூப்பிட்டு கனிமத்து வந்து வச்சுக்கங்கன்னு சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு நான் ஒட்டகம் மேல உட்கார்ந்து இருக்க கீழே சாட்டல் இருந்தா கூட யாருக்கு எடுத்துட்டாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. தானே அவன் இறங்கி அதை எடுத்து மௌலி மேல ஏறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமானவராய் மாறினார் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் அரபால மதீனாவுல 100 ஒட்டகம், 100 மாடு, 100 ஆடு எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. என்ன இப்படி மதீனாவை சுமக்க வைத்து விட்டீர்களே என்று கேட்டபோது ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு சொன்னார்கள், இது ஹக்கீமிடத்திலே என்று அல்லாஹ்வின் பாதையிலே நான் கொடுக்கின்றேன், இது அல்லாஹ்வின் பாதையில் நான் கொடுக்கக்கூடியது என்று ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு கொடுத்தார்கள், வாரி வாரி கொடுத்தார்களே தவிர அதற்கு பின்னால் வாங்கவே இல்லை. ஜுபைர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. ஜுபைர் ரலியல்லாஹுக்கு அவங்க மகனாரிடத்துல போறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு போறாங்க. அங்க போய் பெருமானார் அங்க போய் என்னுடைய சகோதரர் எவ்வளவு கடன் வைத்திருக்கிறாரப்பா என்று தன்னுடைய சகோதரனுடைய மகனிடத்தில் கேட்கின்றார்கள். அல்பா அல்பின் ₹1,00,000 கடன் வச்சிருக்காரு அத்தா அப்படின்னு மகன் சொன்ன உடனே அதில் பாதி நான் கொடுத்து விடுகின்றேன் என்று பாதி கடனை அடைத்து விட்டு வந்தார்கள் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாருடைய வார்த்தையின் மாற்றம். அந்த காலத்தில் பெண்களை மதிக்கப்படாமல் இருந்தது. பெருமானாருடைய வார்த்தை வந்தது, பெண்களிடத்தில் சிறந்தவர்கள் தான் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர்கள் தான் உங்களிடத்திலே சிறந்தவர்கள் என்று அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் மனைவிமார்கள் மதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். மனைவிமார்கள்
தாய்மார்களை மதிக்காமல் இருந்தார்கள். ஒரு தாயில் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது என்று பெருமானார் சொன்னதுதான் அதற்கு மாற்றம், வேறு எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அல்லாஹு அக்பர். தாய்மார்களை மதிக்கின்ற சமுதாயமாய் இந்த சமுதாயம் மாறி போனது. ஏழைகள் அரபிகளுக்கு மத்தியில் ஒரு இன வேறுபாடு இருந்தது, வீரவரி இருந்தது. அரபி நானே, அவன் அஜமி அந்நியன், அவன் நான் அரபி என்ற பெருமை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியோ அஜமியோ யாரும் தாழ்ந்தவர்களோ உயர்ந்தவர்களோ கிடையாது, அனைவர்களும் சமம் என்றார்கள். விழாவை உயர்த்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே விழுந்தது அடிமைத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்தார்கள். அதற்கு பின்னாலே இன்னைக்கு இஸ்லாத்துல அடிமைத்துவம் எதுவுமே கிடையாது. எல்லா சப்புல ஒன்னா நின்றுட்டாங்க. இன்னைக்கு மக்காவினுடைய மன்னரும் நிக்கிறாரு, சோமாலிய மன்னர் வந்தாலும் நிக்கணும், யமனுடைய மன்னர் வந்தாலும் நிக்கணும், துருக்கியினுடைய கலீஃபா வந்தாலும் நிக்கணும். எல்லாம் முன்னாடி ஒரு வேலைக்காரன் நின்றா பின்னாடி களப்பட்டா கூட கேட்க கூடாது. ஏன் உன் கால் என் தலை மேல பட்டுச்சுன்னு எல்லாரும் சமம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருடைய வார்த்தை இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சும்மா மேடைகளிலும் பெருமானார் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் போற்றப்படக்கூடியவர்கள், அதனால் புகழப்படக்கூடியவர்கள், புகழ்வதற்கு தகுதி படைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி கவிதைகளை படிப்பார்கள். குலிகுத்தும் முபர்ரஅம் மின் குல்லி ஐப், எந்த ஒரு குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். கஅன்னக குலிகுத கமா தஷா, நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அவ்வாறு படைக்கப்பட்டவர்கள். எந்த ஒரு தாயும் பெற்றிடாத ஒரு பேரு ஆமினா அம்மாவுக்கு கிடைத்தது. பெருமானாரை தொட்டது எல்லாமே சிறந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பெருமானாரை புகழுவோம், அப்படிப்பட்ட பெருமானாரை கொண்டாடுவோம், அப்படிப்பட்ட பெருமானாருடைய வாழ்க்கையை மதித்து நடப்போம், அவருடைய சுண்ணத்தை பின்பற்றுவோம். அவருடைய சின்ன சின்ன சுண்ணத்துக்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் நமக்கு அதில் தீர்வு இருக்கின்றது. அல்லாஹ் போதுமானவர்.